அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், 2020ஆம் ஆண்டிற்கான இளம் கணிதவியலாளருக்கான ராமானுஜ பரிசு பெற்றவர் யார்? கரோலினா அராஜிவோ. கரோலினா அராஜிவோ அவர்கள்தான் 2020ஆம் ஆண்டிற்கான கணிதவியலாளருக்கான விருது வாங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்த விருது பெறக்கூடிய முதல் இந்தியர் அல்லாத பெண் யாருன்னா கரோலினா அராஜிவோ அவர்கள் தான். இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இத்தாலி தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, டைம் இதழின் பர்சன் ஆஃப் த இயர் 2020 விருது வென்றவர் யார்? ஜோ பிடன். ஜோ பிடன் அவர்கள்தான் பர்சன் ஆஃப் த இயர் 2020 வாங்கியிருக்காங்க. டைம்ஸ் இதழுடைய பர்சன் ஆஃப் த இயர் விருது வாங்கினவங்க ஜோ பிடன். 2020ஆம் ஆண்டிற்கான ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசு வென்றவர் யார்? ராஜ் கமல்ஜா அவர்கள் தான் 2020ஆம் ஆண்டிற்கான ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசை வென்றிருக்காங்க. அடுத்தது, செயற்கை சூரியனை உருவாக்கியுள்ள நாடு எது? செயற்கை சூரியனை உருவாக்கியுள்ள நாடு சீனா. சமீபத்தில் சீனா தான் செயற்கை சூரியனை உருவாக்கி அதை செயல்பட வச்சுருக்காங்க, சீனா. அடுத்தது, காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2021 இந்தியா எந்த நிலையில் உள்ளது? அதாவது இந்தியாவோட ரேங்க் என்னது? 10வது இடத்துல இருக்குது. இந்தியாவுடைய ரேங்கு 10. 2020ஆம் ஆண்டில் இந்தியாவின் பிரபலமான ஆளுமை யார்? 2020இல் இந்தியாவின் பிரபலமான ஆளுமை யாருன்னா ஜோ பிடன். ஜோ பிடன் அவர்கள் தான் இந்தியாவினுடைய பிரபலமான ஆளுமை. 2020ஆம் ஆண்டில் பிரபலமான ஆளுமை ஜோ பிடன். எவரெஸ்ட் சிகரத்தின் புதிய உயரம் என்ன? எவரெஸ்ட் சிகரத்தின் புதிய உயரம் என்ன? நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், 8 படிச்சிருப்போம். இப்போது உயரத்தில் 8 அதிகரிச்சிருக்கு. அடி இது அடியில் 8848.86 அடி. உலக பொருளாதார மன்றம் 2021 நடத்தும் நாடு எது? இந்தியா. 2021 பொருளாதார மன்றத்தை நடத்தக்கூடிய நாடு இந்தியா. இந்தியா தான் 2021ஆம் ஆண்டிற்கான உலக பொருளாதார மன்ற மாநாட்டை நடத்த இருக்காங்க. ஃபிக்கியின் விளையாட்டு விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது? ஃபிக்கியுடைய விளையாட்டு விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? பஜ்ரங் பூனியா, இளவேனில் வாலறிவன். இந்த 2 பேர்த்துக்கும் தான் ஃபிக்கியினுடைய விளையாட்டு விருது வழங்கியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி, ஆ மற்றும் ஆ. பஜ்ரங் பூனியா குத்துச்சண்டை வீரர், இளவேனில் வாலறிவன் துப்பாக்கி சுடக்கூடிய வீரர். புற்றுநோய் ஜீனாம் அட்லஸ் மாநாடு 2020 எங்கு நடத்தப்பட்டது? புற்றுநோய் ஜீனோம் அட்லஸ் மாநாடு 2020 டெல்லியில் வச்சு நடைபெற்றது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.